அரசனை மந்திரிகள் சூழ்ந்திருக்கக் கண்டு அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். அந்த ஓசையை கேட்டு மந்திரிகள் விரைந்து வந்தனர். ஆகாயத்தில் ஒரு நாகம் செல்வதை கண்டனர். அது வானத்தில் ஒரு கோடு போல் சென்றது. தட்சகன் என்ற பாம்பின் தலைவன் சென்றதைக் கண்டு அவர்கள் துயரப்பட்டனர். அந்த வீடு நெருப்பால் சூழப்பட்டிருந்தது. விஷம் கொண்ட பாம்புகளால் எரியும் அந்த வீட்டை விட்டு அனைவரும் பயந்து ஓடினர். மின்னல் தாக்கியது போல் அந்த வீடு விழுந்தது. தட்சகன் விஷத்தால் அரசனை அழித்தான். பிராமணர்கள் அரசனுக்கு இறுதிச் சடங்குகளை செய்தனர். பின்னர் குடிமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அரசனுடைய மகனை அரசனாக்கினர். அவர்கள் அவனை யமன் என்றும் எதிரிகளை அழிப்பவன் என்றும் அழைத்தனர். அவன் சிறு வயதிலேயே அறிவும் வீரமும் மிக்கவனாக இருந்தான். மந்திரிகள் மற்றும் புரோகிதர்களுடன் சேர்ந்து அவன் நாட்டை ஆட்சி செய்தான். அவனுடைய தாத்தா போலவே அவன் ஆட்சி செய்தான். அந்த அரசனுடைய மந்திரிகள் காசி நாட்டுக்குச் சென்று தங்க நிறம் கொண்ட வபுஷ்டமா என்ற பெண்ணை மணக்க ஏற்பாடு செய்தனர். அரசன் தர்மத்தின்படி அவளை மணந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான். அவன் வேறு எந்த பெண்ணையும் விரும்பவில்லை. அவன் குளங்களிலும் காடுகளிலும் சந்தோஷமாக விளையாடினான். ஊர்வசியை பெற்ற புரூரவன் போல அவன் சந்தோஷமாக இருந்தான். வபுஷ்டமா அழகான அரசனை பெற்று மகிழ்ச்சியுடன் இருந்தாள். அவள் அரண்மனையில் சந்தோஷமாக இருந்தாள்.